வீழ்வேன் என்று நினைத்தாயோ வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு வாழ்ந்து காட்ட போகும் மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனாட்சி ஜோதிடம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நான் டாக்டர் அமுதா மீனாட்சி. மீன ராசிக்கு இந்த 2026ல கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. 11ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் 1ஆம் இடத்துல இருக்காங்க, உங்க ராசியிலே இருக்காங்க. 2ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 3ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துலயும் இருக்காங்க. ராகு பகவான் 12ஆம் இடத்துல, கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்காங்க. மீன ராசிக்கு ஒரு பெரிய யோகம் என்ன அப்படின்னா, உங்க ராசிநாதன் உச்சத்துல இருந்து உங்க ராசியவே பாக்குறது தான். அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுல இருந்து உங்க ராசிய பார்க்க போறாரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதனால உங்களுக்கு அது மூலமா பெரிய ஒரு மாற்றமும் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் வீட்டுல இருந்து உங்க ராசிய பார்க்க போறதால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். குல தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல வந்து நிக்க போறது நம்ம குல தெய்வம் தான். அதனால குல தெய்வத்தை தவறாம வணங்குங்க. எதிர்காலத்துக்காக நிறைய திட்டங்களை தீட்டுவீங்க, நிறைய சேமிக்க ஆரம்பிப்பீங்க. முதல்ல சேமிப்பை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபகரமாவே இருக்கும். உங்களோட மனசு தெளிவான முடிவுகளை எடுக்கும். உங்க வாழ்க்கையில என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ எல்லாத்துலயுமே ஒரு தெளிவு கிடைச்சு நல்ல முடிவா எடுப்பீங்க. உங்க புத்தி சொல்றத உங்க மனசு கேட்கும். புத்தியும் மனமும் ஒன்னா செயல்பட்டாலே லைஃப்ல சக்சஸ் தான். அந்த வகையில இந்த தடவை மீனராசிக்காரங்களுக்கு உங்க மனமும் புத்தியும் தெளிவா செயல்படும். எல்லா விஷயத்திலுமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த 2026ல இருக்கு. ஆன்மீகத்துல நிறைய மீனராசிக்காரங்களுக்கு நாட்டம் உண்டாகும். நிறைய மீனராசிக்காரங்க இப்ப முருகர் வழிபாடு செய்வீங்க. வேல்மாறல் படிக்கிறது, வேல் வாங்கி பூஜை பண்றது போன்ற விஷயங்கள்லாம், முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 2026ல செய்வீங்க. முருகப்பெருமானோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த ஆன்மீக நாட்டத்தால மீனராசிக்காரங்க நிறைய பேரு மந்திர உச்சாடனம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதாவது ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் படிக்கிறது, ஸ்லோகங்கள் சொல்லி சாமி கும்பிடுறது, அந்த மாதிரி நிறைய மீனராசிக்காரங்க இப்ப பண்ணுவீங்க. மீனராசிக்காரங்களுக்கு பூர்வ ஜென்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கனவுல தெரியும். இதுவரைக்கும் பார்க்காத இடங்கள் கனவுல தெரியும். பார்க்காத முகங்கள், நிறைய விஷயங்களை நீங்க கனவுல பாப்பீங்க. சில பேருக்கு நம்ம என்ன கனவு கண்டோம் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிடுவாங்க. சில பேருக்கு அது மறந்துடும். அந்த கனவுல வர விஷயங்கள் எல்லாமே உங்க பூர்வ ஜென்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் கண்டிப்பா இருக்கும். சனி பகவான் 7ஆம் பார்வையா உங்க வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. அதனால சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்காது. நண்பர்கள் மூலமா பிரச்சனைகள், வாழ்க்கை துணையோட சில மனக்கசப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மாற்றம் கிடைக்கும். வேலையில மாற்றம், தொழில்ல மாற்றம், வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறது, வேலையில இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். தாயாரோட ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை. வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களுமே நடக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டுருங்க. அதுவே நல்லதா இருக்கும். இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு பெரிய ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பா உண்டாகும். நண்பர்களோட வெளியில போகும்போது கவனமா போகணும். குரூப்பா சேர்ந்து கார்லயோ வண்டியிலயோ கோயில்களுக்கு போகும்போது, மற்ற எந்த இடங்களுக்கு போனாலுமே வெளியில போகும்போது ரொம்ப கவனமா போகணும். நண்பர்களோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்ய வேண்டாம். தனியாவே உங்க தொழில, சொந்த தொழில ஆரம்பிங்க. அது நல்லா இருக்கும். உங்க தொழிலை நல்லா விரிவுபடுத்துவீங்க. வியாபாரம் நல்லா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்.
கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். பசி அடிக்கடி இருக்கிற மாதிரி இருக்கும். எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு தோணும். ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல உங்க உயர் அதிகாரிகள்கிட்ட கவனமா பேசுங்க. அவங்க கிட்ட கோவப்பட்டு ஏதாவது எதிர்த்து பேசுறதோ இல்லைன்னா அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட உங்க வேலை பார்க்குற இடத்துலயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அவரை பத்தி தப்பா பேசுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம். அது அவரோட காதுகளுக்கு போய் வேலையில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமா இருங்க. உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமா தான் இருக்கும். உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரி சகோதரன் மூலமா நிறைய உதவிகளும் கிடைக்கும். நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகளா மாத்திக்கோங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, திருமணம் போன்ற விஷயங்கள்ல செலவுகளை சுப செலவுகளா மாத்துங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. சில பேர் கூட இருந்துகிட்டே உங்களுக்கு குழி பறிக்கிறது, துரோகம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அவங்கள நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. வருமானம் நல்லா இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற எல்லா சுப நிகழ்வுகளுமே உங்க வாழ்க்கையில நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லா இருக்கும். நல்லா ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. நைட்டு கண்ணு முழிச்சு ஃபோன் பார்க்கறது, லேப்டாப் பார்க்கறது, நைட் டியூட்டி பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தூக்கத்துல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறதாலேயே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மனசுலயும் ஏதோ ஒரு என்ன லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால ஆரோக்கியத்திலையும் தூக்கத்திலையும் அதிக கவனம் செலுத்துங்க. குரு ஸ்தானத்துல உள்ளவங்களுக்கும் உங்க மேல அதிகாரிகளா உள்ளவங்களுக்கும் அவங்கள பகைச்சிக்கிடாதீங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. உங்களால அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பை கொடுக்கும். மீனராசிக்கு இந்த தடவை வேலை, தொழில், வாழ்க்கை எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் கிடைக்கும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க மாத்திக்கிடுவீங்க. பண வரவு நல்லா இருக்கும். சாதித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.